ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கை. ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம சேனல் கண்டிப்பாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம போடுற வீடியோ எல்லாத்தையும் பார்த்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறது தான். ஓகேவா? இங்கே எதையும் காப்பி பேஸ்ட் பண்ணுறதால யாராலையும் ஜெயிக்கவே முடியாது. ஸோ சொல்கிற விஷயங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு நாம வெள்ளிக்கிழமை மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த லெவல்ஸ் இந்த 4 கிரீன் கலர் லெவல் லைன்ஸ். அந்த லைன்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அன்னைக்கு மார்க்கெட்ல நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பிரைஸ் 25,767ல ஓப்பன் பண்ணிட்டான். நாம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் 25,850 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே இருக்கும் போதே கீழே போக தான் வாய்ப்பு அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஆனா அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஓப்பன் பண்ணி ஓப்பன் லோ கிட்டத்தட்ட ஓப்பன் லோ கொடுத்தவன் ஃபர்ஸ்ட் கேண்டில் பாத்தீங்கன்னா நாம கொடுத்திருந்த S1ல தான் ரிஜெக்ட் ஆயிருக்கான். அது ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் பண்ணி போயிருக்கான். ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிரைஸ்ல ஒரு ரிஜெக்ஷன், திரும்ப வந்திருக்கான். ஓப்பன் பிரைஸ்ல திரும்பியும் ஓப்பன் பிரைஸ்ல ஒரு ஸ்விங் மேல போய் நாம கொடுத்திருந்த S1 அந்த ஏரியாலே ரிஜெக்ஷன். கடைசி அவன் ஸ்ட்ராங்கா சப்போர்ட் எடுத்த இடம் அப்படின்றது நாம கொடுத்திருந்த S2. எக்ஸாக்டா அந்த இடத்துல சப்போர்ட் ஒரு சின்ன ஸ்விங். இந்த இடத்துல திரும்ப ஓப்பன் பிரைஸ்ல ஒரு சப்போர்ட் எடுக்கிறான். வெர்டிகலான ஒரு ஏற்றம். ஒரு கேண்டில்ல பாத்தீங்கன்னா ஒரு 120 பாயிண்ட் ஏறி இருக்கான். அடுத்த கேண்டில்ல ஒரு 50 பாயிண்ட். 10 நிமிஷத்துல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 160 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த விஷயத்த நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருக்கணும். ஏன் அப்படின்னா மார்க்கெட் அன்னைக்கு ஃபுல்லா ஒரு நியூஸ் பேஸ்ல இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி அன்னை மார்க்கெட் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் பிரைஸுக்கு கீழே மார்க்கெட்டை சஸ்டெயின் பண்ணவே விடல. ஓப்பன் பிரைஸ் கீழவே பெருசா வரல. கீழே வந்தும் நாம கொடுத்திருந்த அந்த S2 தாண்டி பிரேக் பண்ணவே முடியல. அங்க சப்போர்ட் எடுத்தவன் தான் டைரக்டா நல்ல ஒரு வெர்டிகலான ஏற்றத்தை கொடுத்திருக்காங்க. ஸோ மார்க்கெட் ஓப்பன் பிரைஸுக்கு மேல இருக்கிற வரையும் என்னதான் கேப் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே கேப் டவுன் ஆன இடத்துல என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா முதல் நாள் புட்டை செல் பண்ணியிருந்த செல்லருங்களுக்கு எல்லாம் லாஸ் அப்படின்றது வந்திருக்கணும். அவங்க லாஸ் புக் பண்ணணும், எக்ஸிட் பண்ணணும், பொசிஷனை எக்ஸிட் பண்ணணும் அப்படின்ற சூழலுக்கு போக வேண்டிய இடமே ஓப்பனுக்கு கீழே இருக்கிறது தான். மார்க்கெட் அந்த ஓப்பனுக்கு கீழே சஸ்டெயினே ஆகல. ஸோ அங்க இருந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரெக்கவரி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சரி, ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நாளைய மார்க்கெட்டுக்கு உண்டான லெவல்ஸ் என்ன, நாளைக்கு பிரீமியம் என்ன சொல்லுது, மார்க்கெட் என்னதான் ஒரு நியூஸ் பேஸ்ல இருந்தது அப்படின்னாலுமே நாம க்ளோசிங் பிரைஸை பேஸ் பண்ணி எடுத்திருக்க இந்த லெவல்ஸ் எந்த அளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. ஸோ மார்க்கெட்ல பிரீமியம் என்ன சொல்லுதோ அதை தான் ஸ்பாட் கேட்கும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி இந்த ஆப்ஷன் செயின் அப்படின்றது ஒரு அல்காரிதம். அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க ட்ரேட் பண்ணணும். மார்க்கெட்ல ரொம்ப நேரம் உட்கார்ந்தீங்க அப்படின்னா, ரொம்ப நேரம் ட்ரேட் எடுக்கணும்னு சொல்லி உட்கார்ந்தீங்கன்னா இங்க லாஸ் பண்றதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி அப்படின்றது தான் அதிகம். ஏன்னா இது ஆப்ஷன் செல்லரோட மார்க்கெட், பையரோட மார்க்கெட் கிடையாது. ஸோ பையர் முடிஞ்ச வரையும் அதிகபட்சம் ஒரு 2 மணி நேரம் மார்க்கெட் தொடங்கி ஒரு 2 மணி நேரம், அந்த 2 மணி நேரத்துல என்னன்னா அதிகபட்சமா ஃப்ரெஷ் பிரீமியம் இருக்கும். நேத்து கவர் பண்ணவங்க, நேத்து பொசிஷன் கிரியேட் பண்ணவங்க இன்னைக்கு ஆல்டர் பண்றதுக்கு உண்டான சூழல், இல்ல எக்ஸிட் பண்றதுக்கு உண்டான சூழல், இதெல்லாம் அந்த டைம்ல தான் கிடைக்கும். அதுக்கு அடுத்துலாம் மேல போயிடுச்சு, ஒரு 10-10:30 மணி எல்லாம் தாண்டி போயிடுச்சு அப்படின்னா அன்னை கண்டிஷனுக்கு செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ள அதுக்கு அடுத்து போக ஆரம்பிச்சிடும். எப்பவுமே ஒரு பையர் ஃபுல் டைம் 6 மணி நேரமும் உட்கார்ந்து ஒவ்வொரு ஸ்விங்லயும் நான் ட்ரேட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்தாங்க அப்படின்னா அவங்க லாங் ரன்ல ஒரு லாஸை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது அதிகமாவே கிடைக்கும். அதே மாதிரி இங்க ஆப்ஷன்ஸை பொறுத்தவரையும் இதுதான் லோ அப்படின்றது அதிகப்படியான நேரங்கள்ல நிக்காது. ஏன்னா இது செல்லரோட மார்க்கெட். அந்த லோ அப்படின்றத பிரேக் பண்ணதான் செய்வாங்க. அந்த ஹையை பிரேக் பண்றது தான் தயங்குவாங்களே தவிர லோவை பிரேக் பண்ணிடுவாங்க ஈஸியா. அது பண்ணிடுவாங்க அப்படின்றத காட்டிலும் பண்ணிடும்.
ஏன்னா இந்த அல்காரிதம் அப்படிதான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நேரம் ட்ரேட் அப்படின்றத ஹோல்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரையும் உங்க ப்ராஃபிட்டை பார்த்தீங்களா, அதை புக் பண்ணிட்டு ப்ராஃபிட்டை தக்க வச்சு பழகுங்க எப்பயும். சரி, நம்ம இப்போ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். நாளைக்கு உண்டான லெவல்ஸ், நாளைக்கு உண்டான ப்ரீமியம் சப்போர்ட் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே, நாளைக்கு உண்டான லெவல்ஸ் எடுத்தாச்சு. என்ன அப்படின்னா 26,072, 25,995, 25,847, 25,777. இதுதான் நம்ம நாளைக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கோம். இதை தாண்டி ப்ரீமியம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 25,900. இதுக்கு மேல இருக்கிறது மேல போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு காமிக்குது. இதுக்கு மேல இருக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு க்ளோசிங் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஓகே 25,910ல க்ளோஸ் ஆயிருக்காங்க. க்ளோஸ் பிரைஸ்க்கு மேல இருக்கானா இல்ல கீழே இருக்கானா அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு நமக்கு ப்ரீமியம் அப்படின்றது காமிக்குது. இதுக்கு அடுத்து 25,950 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல இருக்கிற வரையும் தொடர்ந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட், அப்சைட் நல்ல மூவ்மெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். நமக்கு ப்ரீவியஸ் டே ஹை அந்த இடத்துல 940ல தான் இருக்கு. 900க்கு மேல இருக்கிற வரையும் 950 ஈஸியா பிரேக் பண்ணக்கூடிய வாய்ப்பா இருக்கும். 950க்கு மேலேயே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்ற பட்சத்துல நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி டவுன் சைட் போகணும் அப்படின்னா ரேஞ்ச் பக்கத்திலேயே தான் இருக்கு. 25,850 இந்த ஏரியாவுக்கு கீழே இருந்து ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைச்சிருச்சு அப்படின்னா டவுன் சைட்ல மூவ்மெண்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த டவுன் சைடு அப்படின்றது நாம கொடுத்துருக்க S1 அந்த ஏரியால இருக்கு. அந்த ஏரியாவுக்கு கீழே இருக்கிற வரையும் கீழே போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். அங்க 850க்கு கீழே போனாலும் அடுத்து 750 அப்படின்னு ப்ரீவியஸ் டேவோட லோ இருக்கு. சரிங்களா, இதெல்லாம் வாட்ச் பண்ணிக்கோங்க. நேத்து நாம கொடுத்திருந்த லெவல்ஸ் அந்த S2 எக்ஸாக்டா அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணிருக்கு. அதே மாதிரி இன்னைக்கும் நாளைக்கும் சப்போர்ட் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. நாம ஸ்ட்ரைக்கை கரெக்டா சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்பாட் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணதான் செய்யும். நம்ம ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்றதுல தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாது. அதே மாதிரி இன்னைக்கு நாம ஸ்ட்ரைக் கரெக்டா சூஸ் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்றது நமக்கே தெரியாது. அது மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். இல்ல லைவ் மார்க்கெட்ல தெரியும். லைவ் மார்க்கெட்ல நாம சூஸ் பண்ணியிருக்க ஸ்ட்ரைக்குங்க என்ன மாதிரி பிரைஸ்ல ட்ரேட் ஆகுறாங்க, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல ட்ரேட் ஆகுறாங்களா இல்ல கீழே ட்ரேட் ஆகுறாங்களா, கால் போட்டு ரெண்டு பேரையும் ஆட் பண்ணா வர வேல்யூவை விட அதிகமா ட்ரேட் ஆகுறாங்களா இல்ல கம்மியா ட்ரேட் ஆகுறாங்களா, இதெல்லாம் பொறுத்து தான் இந்த லெவல்ஸ் பிரேக் ஆகுமா ஆகாதா அப்படின்றத லைவ் மார்க்கெட்ல நம்மளால எடுக்க முடியும். சரிங்களா, இது எல்லாமே நம்ம கரெக்டான ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் தான். நம்ம ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்றதுல எந்த லாஜிக்கும் மாத்த போறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் அதே லாஜிக்ல தான் நாம சூஸ் பண்ணுவோம். அதுல அன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்றதுதான். அதை தாண்டி நாம சொல்ற தொடர்ந்து பாக்குறவங்க எல்லாருக்குமே தெரியும், லெவல்ஸை தாண்டி நாம சொல்ற இந்த பிரீமியம் லெவல்ஸ் தான் முக்கியம். பிரீமியம் சப்போர்ட் இருக்கா இல்லையா அப்படின்றது தான் முக்கியம் அப்படின்றத சொல்லுவோம். நாம சொல்லியிருக்க இந்த ஸ்ட்ரைக்குங்கெல்லாம் ஐடிஎம்மாவே இருக்கா இல்லையா அப்படின்றத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அதுவே போதுமானதா இருக்கும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எந்த ஒரு டவுட்ஸா இருந்தாலும் வாட்ஸ்அப்ல எனக்கு கீழே தெரியுற இந்த நம்பர்ல வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.